என்னுடைய முதல் அமெரிக்க பயணம் விமானப் பயணம். அமெரிக்காவில் டெக்சாஸ் அருகில் அமைந்துள்ள ஆப்ரே சிட்டியில் உள்ள என்னுடைய மகன் வீட்டுக்கு சென்றதுதான். வீடு களைகட்ட ஆரம்பித்து விட்டது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனை கூற ஆரம்பித்து விட்டார்கள். இதோ சென்னை அண்ணா பன்னாட்டு முனையம் அமெரிக்காவுக்கு முதன்முறையாக செல்கிறேன். நானும் என் மனைவியும் அமெரிக்காவில் டல்லாஸ் நகரில் உள்ள என்னுடைய மகனுடைய இல்லத்துக்கு செல்கிறோம். 10 மணிக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் காத்திருக்கிறது. நண்பர்கள் அனைவருக்கும் இதோ அந்த நேரடி நிகழ்வை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பார்த்து ரசியுங்கள். பயணிகள் அனைவரும் அவருக்கு உரிய சீட்டுகளில் பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லக்கேஜுகளை மேலே உள்ள இடத்திலே வைக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று. எமிரேட்ஸ் ஃப்ளைட் மிக அருமையான ஃப்ளைட் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்து விட்டேன். மிக அருமையாக இருக்கிறது. எக்கனாமிக் கிளாஸ் என்றாலும் கூட மிக நன்றாக அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சீட்டுக்கு எதிரிலும் அழகாக குட்டியாக ஒரு மானிட்டர் டிவி இருக்கிறது. அதில் பல்வேறு மொழி படங்கள் இருக்கின்றன. வேண்டுவோர் போட்டு பார்த்து கொள்ளலாம். இசை ஆல்பங்களும் இருக்கின்றன. அதையும் கேட்டு ரசிக்கலாம். ஏனென்றால் சென்னையிலிருந்து துபாய் 4 மணி நேர பயணம். துபாயிலிருந்து அமெரிக்கா 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு பயணம். தூங்க வேண்டியவர்கள், தூங்க நினைப்பவர்கள் தூங்கலாம். மற்றவர்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம். இன்னொன்று, ஃப்ளைட்டு எந்த வழியாக செல்கிறது என்று அடிக்கடி காண்பித்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது என்று காண்பிப்பார்கள். இதோ பாருங்கள், பாட்டு கேட்பதற்காக காதில் போட்டுக்கொள்ளும் மைக் கொடுக்கிறார்கள். குளிரை தாங்க முடியாதவர்கள் போத்திக் கொள்வதற்காக அருமையான பிளாங்கெட்டு கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய தலையாணி கொடுக்கிறார்கள். இதோ பாருங்கள், சென்னையை விட்டு கிளம்பிவிட்டது. சென்னையின் இரவு நேர காட்சி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். ஃப்ளைட்டு கிளம்பிய அரை மணி நேரத்துக்கெல்லாம் உணவு வந்து விடுகிறது. ஒரு பிரிஞ்சி, அது தொட்டுக்கொள்ள ஏதோ குருமா டைப்பில் ஒன்று கொடுத்தார்கள். வெஜிடேரியன் கேட்பவர்களுக்கு வெஜிடேரியன், நான்வெஜ் கேட்பவர்களுக்கு நான்வெஜ் என்று கலந்து கட்டி கொடுக்கிறார்கள். ஜென்ரலான ஐட்டங்கள் ஒரு சிறிய பன் கொடுக்கிறார்கள். அப்புறம் வறுத்த வேர்க்கடலை முந்திரி ஒரு பாக்கெட்டு கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுக்குறாங்க. சாக்லேட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அமுல் பட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இதுமாரி நல்ல ஐட்டங்கள்லாம் இருக்குது. விரும்புகிறவங்க சாப்பிட்லாம். அன்டைமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வேண்டாம்னு திருப்பி கொடுத்துடலாம். வெந்நீர் கேட்டால் வெந்நீர் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது.
பல்வேறு வகையான உணவுகள் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க வேணுங்கிறத சாப்பிட்றாங்க. நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தோம். சுற்றி வர பாருங்கள். பயணிகள் அனைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் இரவு கிட்டத்தட்ட 10:30 11 இருக்கும். சென்னையிலிருந்து ஃப்ளைட் கிளம்பிய நேரம். இதோ பாருங்கள், உணவு வகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. எமிரேட்ஸில் நல்லாவே கொடுக்குறாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பேசிக்கொண்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. இதோ துபாய் வந்து விட்டது. வானிலிருந்து ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள், துபாய் எப்படி மின்னுகிறது என்று. இந்த இரவு நேரத்திலே நம்ம ஊர் டயத்துக்கு கிட்டத்தட்ட 2:30 மணி, ஆனால் துபாய் டயத்துக்கு நைட்டு 12:30 மணி. எவ்வளோ அருமையாக ஜொலிக்குது பாருங்கள். ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. அடுத்த ஃப்ளைட்டில் ஏறணுன்னு திரும்ப கூப்பிடுறேன். மக்கள் இறங்க தயாராகி விட்டார்கள். நம்ம ஊர் டவுன் ஹவுஸ் தான். அங்கே எப்படி அவசரப்படுவாங்களோ அதேமாரி இங்கேயே ஃப்ளைட்டு நின்னோன்னே எல்லாரும் மூட்டை முடிச்சு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இறங்கணும், அடுத்த ஃப்ளைட்டுக்கு மாறணும். திரும்ப கூப்பிடுறேன். நாங்கள் வீல் சேர் சர்வீஸ் கேட்டிருந்தோம். கொஞ்சம் வயசானவங்கலேருந்து வீல் சேர் சர்வீஸ் கேட்டால் வீல் சேர்லேயே கொண்டு போய் அடுத்த ஃப்ளைட்டுக்கு எங்கே ஏறணுமோ அங்கே கொண்டு போய் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் உண்டு. அது நம்ம முதல்லையே டிக்கெட் வாங்கும்போது புக் பண்ணிடணும். துபாய் ஏர்போர்ட்டில் பேட்டரி கார் இருந்தது. 5-6 பேர் உட்கார்ற மாரி. நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கூட அது மாரி உண்டு. அந்த மாதிரி பேட்டரி கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் முன்னாடி உள்ளவங்க ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க. நான் பின்னாடி அடுத்த வண்டியில் போகிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆனால் துபாய் ஏர்போர்ட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அருமையாக வச்சுருக்காங்க. சுத்தமாக இருக்குது. சர்வீஸும் நல்லா இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லபடியாக துபாயில் போய் இறங்கியிருக்கோம். இப்போ அடுத்தாப்புல யூஎஸ்ஏ போகிறதுக்கு உள்ள ஃப்ளைட்டு எங்கே ஏறணுமோ அங்கே கூட்டி கொண்டு விடுறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. முதன்முறையாக வெளிநாடு போகிறவங்களுக்கு அந்த வழிமுறையை சொல்கிறேன். முதல்ல நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம், இல்லை ஏதாவது ஏஜென்சி மூலமாக புக் பண்ணிக்கிறோம். புறப்படுற அன்னைக்கு அங்கே போனோன்னா முதல்ல வாசலில் இந்த D4 D3 அப்படின்னு டோர் 3 டோர் 4ன்னு ஏதாவது இருக்கும். அங்கே உள்ள செக்யூரிட்டி நம்மளுடைய போர்டிங் அந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, பிரிண்ட் அவுட் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதை பார்த்துட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவார். பாஸ்போர்ட்டையும் அதையும் பார்த்துட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவார். உள்ளே போனோன்னே அங்கே கவுண்டர் இருக்கும். அதில் காமிச்சாலும் அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய சூட்கேஸை அந்த குறிப்பிட்ட வெயிட்டுக்குள்ளே 23 கிலோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு டேக் போட்டு கட்டிட்டு நம்ம எந்த ஃப்ளைட்டில் போகிறோம், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணி அழகாக போட்டுருவாங்க. நம்மக்கிட்டே அந்த ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போகணும். உள்ளே போனால் அடுத்து செக்யூரிட்டி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூட்கேஸ்லாம் நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிடும். 2 ஃப்ளைட் மாறுறதா கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொண்டு விடுவாங்க. நம்ம எங்கே போய் இறங்குறோமோ அங்கே போய் பொட்டியை வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதான் கன்வேயர் பெல்ட்டு. அதில் ஏறி நின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதில் போகலாம். இதோ அமெரிக்காவின் டாலஸ் நகருக்கு செல்லும் எமிரேட் ஃப்ளைட்டில் ஏறிவிட்டோம். எங்கள் சீட்டின் முன்னே சின்ன திரையிலே தெரிகிறது பாருங்கள். உலக உருண்டை போட்டு எந்தெந்த இடத்திலே எந்தெந்த நாடுகள் இருக்கின்றன என்பதை காண்பிப்பார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அப்படியே இந்த ஃப்ளைட்டு போகிறத காமிப்பாங்க. ஃப்ளைட் எப்படி போகுது, எந்த ரூட்டில் போகுது, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ மைல்களை கடந்து போயிருக்கு, இன்னும் எவ்வளோ மைல் போகணும், எல்லா விவரமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். தூங்க முடியலைன்னா உட்காந்து இதை பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம். பாருங்கள், எமிரேட்ஸ் ஃப்ளைட் எவ்வளோ அருமையாக பறந்து போய்கிட்டு இருக்குன்னு. பஞ்சு பொதிகளுக்கு நடுவிலே ஒரு பரவச பயணம் அப்படின்னு சொல்லலாமா? அருமையாக பறந்து போயிட்டுருக்கு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் பயணிக்கிறதே ஒரு சுகமான அனுபவம் தான். ரொம்ப அருமையாக இருக்குது. கவனிப்பும் அருமை,
உட்காரக்கூடிய இருக்கைகளும் ரொம்ப அருமை. அந்த பறந்து போகிறதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாம் ஒரு ஆனந்தமான அனுபவம். அங்கே பாருங்கள், பஞ்சு பொதி கூட்டங்கள், நடுவே எமிரேட்ஸ் ஃப்ளைட் பறப்பதே தெரியாமல் பறந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆண்டவனின் கருணை. ரொம்ப அருமையாக இருக்குது. இது எல்லாருமே ஒரு தரம் விமான பயணம், இந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னி போகணும், இதெல்லாம் அனுபவிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செக்யூரிட்டிக்கு செல்வோம் என்று சொன்னேன் அல்லவா. செக்யூரிட்டியில் நம்முடைய கையில் உள்ள வாட்ச், மோதிரம், போட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள், பெண்கள் போட்டிருக்கக்கூடிய வளையல்கள், கையில் உள்ள பேக்கு, செல்ஃபோன், ஷூ, சப்பல், பெல்ட் எல்லாவற்றையும் கழட்டி ஒரு டப்பாவில் வைத்து அது அந்த ஸ்கேனிங் பண்ணக்கூடிய எந்திரம் வழியாக வெளியே வரும். நம்மையும் தனியாக ஸ்கேன் பண்ணுகிறார்கள், அப்புறம்தான் உள்ளே விடுகிறார்கள். அதற்கு பிறகு நேராக சென்று ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதுதான். ஃப்ளைட் நுழையக்கூடிய அந்த வாயில் இருக்கக்கூடிய இடத்தில் 2 பேர் நின்று கொண்டு நம்முடைய டிக்கெட்டை செக் செய்துவிட்டு உள்ளே சீட்டு எங்கே இருக்கிறது என்று காட்டுவார்கள். உள்ளே சென்று உட்கார்ந்து விட்டால் பயணம் ஆரம்பம். ஆனால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதையும் கொண்டு செல்லக்கூடாது, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பதினாறு மணி நேரம் பறந்த களைப்பு தெரியவில்லை. இதோ டாலஸ் நகர் வந்துவிட்டது. அமெரிக்கா நகரை எட்டி பிடித்து விட்டோம். தரையிறங்கப் போகிறோம். இதோ கீழே டாலஸ் நகரின் அழகிய தோற்றம் தெரிகிறது. பச்சை பசேல் என்று இருப்பதெல்லாம் நீர்நிலைகள், தண்ணீர் நிரம்பி கிடைக்கிறது. ஃப்ளைட் லேண்ட் ஆவதற்காக சிக்னலுக்காக மேலே இருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. 32,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது சிறிதாக ஆடுகிறது. அது கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தாலும் கூட ஆண்டவனின் கருணையும் விமானிகளுடைய திறமையும் நம்மை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை போலவே மிக அருமையாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதோ மெதுவாக இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக தெரிய ஆரம்பிக்கின்றன. மிக அருமையான பயணம். வாழ்வில் ஒவ்வொருவரும் முடிந்தால் விமான பயணம், கொஞ்சம் லாங் ஜேர்னி, நீண்ட தூர பயணம் செய்து வந்தால் அந்த சுவை புரியும். இதோ விமானம் லேண்ட் ஆகிவிட்டது. ஓடுவதைகளை ஓடிக்கொண்டிருக்கிறது. மனமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே குதித்து கொண்டிருக்கிறது. காரணம், என்னுடைய மகனையும் மருமகளையும் இன்னும் சிறிது நேரத்திலே பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம் எனக்கும் என் மனைவிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் மகனையும் மருமகளையும் பார்த்து 7-8 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. அவர்களை எப்போது காணப்போகிறோம் என்று மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது. அதற்கான தருணம் வந்துவிட்டது. இன்னும் ஏறத்தாழ 1 மாத காலம் அவர்களோடு தான் நிற்கப் போகிறோம் என்ற எண்ணமே எங்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தியிருக்கிறது.
ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி நானும் என் மனைவியும் மீண்டும் வீல்சேரிலே ஒரு தள்ளுவண்டி பயணம். வெளியே மகனும் மருமகளும் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நானும் என் மனைவியும் இதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாருங்கள், டல்லாஸ் நகரின் ஏர்போர்ட். இங்கேயும் மிக அருமையாக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை தங்களுக்கு எந்த ஊருக்கு போக முடியுமோ அந்த வெளிநாட்டுக்கு சென்று வந்தால் மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்குரிய நேரமும் காலமும் உங்களுக்கும் வாய்க்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் சில அமெரிக்க வீடியோக்களை போடலாம் என்று இருக்கிறேன். விரைவில் அவையெல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவரும். கார்த்திக் வீடியோஸ் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இதோ என் மகன் வந்துவிட்டார். கையிலே பூங்குத்தோடு வருகிறார். இதோ என்னிடம் கொடுக்கிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் கார்த்திக் வீடியோஸ். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே.